Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அவர்களை குறித்து மேன்மை பாராட்ட இல்லாவிட்டால் புகழ்த்தி அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். அவர்கள் எப்படிப்பட்ட சபையா இருக்கிறார்கள்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாத ஒரு சபை, எல்லா விதமான கிருபை வரங்களினாலும் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய் இந்த கொரிந்து சபை அந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல விளங்குகிறது. அது ஒரு நல்ல காரியம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறவர்களாக மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை வரங்களை, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கிறது. அந்த மாறாத கிருபைகளை, அந்த வரங்களை ஒவ்வொரு நாளும் நாமும் பெற்றுக்கொள்ள அதிகமாக வாஞ்சிப்போமாக. அவன் கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய சுய நலத்திற்காக அல்ல, நம்முடைய சுய உபயோகத்திற்காக அல்ல, நம்முடைய சுயத்திற்காக அல்ல, அதை பெற்றுக்கொண்டு அதை நாம் பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி கர்த்தருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனா அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கிருபை வரங்கள் அது நல்ல காரியம். யாதொரு வரத்திலே குறைவில்லாத இருக்கிற காரியம் நல்ல காரியம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்கு ஆமென், அவர் உங்களை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு ஆலோசனைகள் சொல்லும்போது ஆமென் ஸ்தோத்திரம் 7 சபைகளுக்கு ஆமென் சொல்லும்போது 1-2 சபை போக மற்ற எல்லா சபைகளுக்கும் அவர்களுடைய நல்ல காரியத்தை வெளிப்படுத்தி, இன்னும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, இன்னும் ஒரு குறை உண்டு, குறை உண்டு என்று அவர்கள் குற்றங்களை, அவர்கள் குறைகளை ஆவியானவர் அந்த சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அது போலவே இந்த பூமியில நம்ம வாழும்போது கிருபை வரத்துல நம்ம பெருகுகிறவர்களா இருக்கிறது போல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல, ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில், அது எப்போது, எந்த நாழிகையில, எந்த நாளிலே, எந்த நேரத்திலே நமக்கு யாருக்கு தெரியாது. அந்த நாளிலே, அந்த நேரத்திலே நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. ஆதலால் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெரியும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அவர் அநேகரால் குற்றம் சாட்டப்பட்டார். குறிப்பாக சிலுவையில் அறையப்படும் அந்த கடைசி நேரங்களிலே அநேகர் குற்றம் சுமத்தினார்கள். பிலாத்து கேட்கிறார், இவர் என்ன குற்றம் செய்தார்? என்ன குற்றம் உங்களுக்கு சுமத்த முடியும்? ஆனா அவங்க சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், அவர் பிதாவின் சித்தத்தையே செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதலால் ஆமென், உலகம் குற்றம் சுமத்தினாலும் பிதா அவரை எல்லா நாமத்திற்கு மேலாக நாமத்தை கொடுத்து அவரை ஆமென் உயர்த்தி, இன்றைக்கும் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால் அவருடைய நாமத்திலே முடங்கும்படிக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திர. ஆதலால் இந்த நாட்களிலே பூமியிலே பக்தியோடு, தெய்வ பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, உபதேசத்திலே நிலைநின்று நாம் வாழும்போது அநேகர் குற்றம் சுமத்துவார்கள், குற்றம் சாட்டப்படுவோம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திர, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிடாமல் இருப்போம் என்றால் முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய நாளிலே, கிறிஸ்துவின் நாளிலே ஆமென் அவருக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவர்களாக நிற்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் நின்றால் மட்டும்தான் ஆமென் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஸ்தோத்திரம். அதனால் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பல நேரங்களில் நாம் தேவன சமூகத்திலே உண்மை இல்லாதவர்களாய் போனோம். ஆனால் அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராய் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த தேவன் அந்த கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டு யாதொரு கிருபை வரத்துக்கும் குறைவில்லாதவர்களா இருக்கிற அதே நேரத்திலே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அவர் கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாயும் இருக்கும்படிக்கு அவர் நம்மை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவாராக. அவன் உறுதிப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இந்த வசனத்தின்படியே நம்மை தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கொரிந்திய சபையை போல நாங்களும் யாதொரு வரத்திலே குறைவில்லாதவர்களாக, வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக, பலன்களால் நிரப்பப்பட்டவர்களாக உமக்காக பயன்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வருகை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதே நேரத்தில் அப்பா, நீர் வெளிப்படும் நாளிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் கர்த்தாவே நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட ஐக்கியமாக நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல சம்பூர்ணமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும். எல்லா நன்மைகளால் நிரப்பும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. Amen, amen, amen. May God bless you all.